இப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் முடித்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் படிக்க ஆரம்பித்தோம். அப்படியே அங்கேருந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் வந்தோம். அதை கூட இன்னும் முடிக்க முடியல. அதுக்குள்ளே ஏஐ கற்றுக்கிட்டே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கா? சரி, உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வர நாளில் ஏஐ ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ், ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஏஐ ரிலேட்டட் நீங்களே உங்களோட ஓன் ஏஐ ரிலேட்டட் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக நமக்கு ஏஐ தெரிஞ்சிருக்கணும். இது எப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சோ, அதே மாதிரி தான் ஏஐ தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஒரு 10-15 வருஷத்தை சர்வே பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் subscribe to our channel. Take care and bye-bye.